ஒரு கற்பனை. ஒரு இரவு நேரம் உங்கள் வீட்டில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு உங்கள் அன்பிற்குரிய குழந்தைகளும் மனைவியும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வீட்டில் உங்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு பெரும் சத்தத்தோடு உங்கள் பகுதியில் ஒரு ஏவுகணை வந்து விழுகின்றது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம், கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கி விடுகின்றன. எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். என்ன நடந்தது என்று தெரியாமல் உங்கள் குழந்தைகளும் பெற்றோரும் கதறி துடிக்கின்றார்கள். வெளியில் வந்து பார்க்கும் பொழுது சுற்றி இருந்த கட்டிடங்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. நீங்கள் சற்று முன்பு பேசிய உறவுகள் எல்லாம் உடல் சிதறி கிடக்கின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு மேலும் கூற முடியும். ஆனால் இதை நினைத்து பார்ப்பதற்கு கூட நம்மால் இயலவில்லை. அப்படித்தானே? போர் மனித குலத்திற்கு எதிரானது. அது ஒருபோதும் கொண்டாடுவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ உரியது கிடையாது. போர் வந்தால் முதலில் மின்சாரம் நிறுத்தப்படும், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். தண்ணீருக்காக அழுது தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையை உங்களால் பார்க்க முடியுமா? உங்களிடம் பெருங்கொண்ட பணங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளின் பசிக்காக, உங்கள் பெற்றோர்களின் மருத்துவத்திற்காக ஒரு மாத்திரை வாங்க முடியாது, ஒரு ரொட்டி தொண்டை வாங்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களால் வாழ முடியுமா? எங்கோ இருந்து கொண்டு போரை நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் அப்படி செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி பராக்கிரமங்கள் மிக்கவர்கள் என்றெல்லாம் நாம் பிதற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் போர்களத்தின் மத்தியில் உங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு, உங்கள் பெற்றோர்களை வைத்துக்கொண்டு, உங்கள் அன்பிற்குரிய உறவுகளை வைத்துக்கொண்டு போரின் மத்தியில் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. போர் என்பது கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. அது மனித குலத்திற்கு எதிரானது. ஒரு நாய் அடிபட்டு கிடந்தால் கூட அதன் நலனிற்காக பேசுவதற்கு ப்ளூ கிராஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. பறவைகளுக்காக, விலங்குகளுக்காக, காட்டு விலங்குகளுக்காக போர்கொடி தூக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கொத்து கொத்தாக மடியும் பொழுது ஏன் இவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை? போர் என்று வந்துவிட்டால் பள்ளி குழந்தைகள், மருத்துவமனைகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகள், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மோசமான ஆயுதங்களை கொண்டு தாக்குகின்றார்கள். கொத்து கொத்தாக மனித உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன. இதுதான் உங்களது வீரமா? கொத்து கொத்தாக மனிதர்களை கொன்றுதான் உங்களது வீரத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமா? மிகப்பெரிய வல்லரசுகள் என்று கூறிக்கொள்கின்றோமே, அறிவியலிலே வளர்ந்து விட்டோம், பொருளாதாரத்திலே வளர்ந்து விட்டோம், வல்லரசாகிவிட்டோம் என்று பிதற்றிக் கொள்ளுகின்றோமே, என்ன அருகதை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது நமக்கு? மனிதத்தை எல்லாம் கொன்றுவிட்டு மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கின்றது? செல்லடிக்கின்றார்கள், செல்லடிக்கின்றார்கள் என்று கதறினார்களே எனது தொப்புள் கொடி உறவுகள். அந்த ஓசை, அந்த அவலம் இன்றும் நமது காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. வேண்டாம் போர். ஒருபோதும் போர் கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு விட்டால் அந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? பொருளாதாரத்திலே, தொழில்நுட்பத்திலே, கல்வியிலே அந்த நாடு எவ்வளவு பின்தங்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? அன்பாலும் அமைதியாலும் சமாதானத்தினாலும் செய்ய முடியாத ஒரு செயலை ஆயுதத்தை கொண்டு ஒருபோதும் செய்ய முடியாது. உங்களிடம் நான் கேட்கின்றேன், இறை நம்பிக்கை என்பது உங்களுக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் படைத்தவன் ஒரு இறைவன் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அல்லது இந்தியாவில் இருப்பவர்களை படைத்தது வேறு இறைவன், இஸ்ரேலில் இருப்பதை படைத்தது வேறு இறைவன், பலஸ்தீனத்தில் இருப்பவர்களை படைத்தவன் வேறு இறைவன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல், பூண்டு, புழு, பூச்சி, பெரிய உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவன் ஒரு இறைவன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்தின் அமைதிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு காணொளிகளை பார்த்துவிட்டு அவன் சிறந்தவன், இவன் சிறந்தவன், இவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று தேவையில்லாமல் வெற்று கூச்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்காதீர்கள். உலகத்தை அன்பால், அமைதியால் கடத்தி செல்வதற்கு, உருவாக்குவதற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள்.
போர் ஒருபோதும் கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. அது மனித குலத்தின் எதிரி. போர் ஒருபோதும் கொண்டாடுவதற்கு உரியது கிடையாது. அது மனித குலத்தின் எதிரி.